பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அமிர்தாபுதூர் பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் தனது கரும்பு வயலில் காட்டு பன்றிகள் புகாமல் இருப்பதற்காக மின்சார வேலி அமைத்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த சம்பத் என்பவர் காட்டுப்பன்றியை வேட்டையாட சென்றபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கரூரில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்தி மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்களை மாநகர நல அதிகாரி கௌரி சரவணன், உதவி ஆணையர் வினோத், சுகாதார அலுவலர் முருகன் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் அடங்கிய குழுவினர் பறிமுதல் செய்து கடை உரிமையாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் நாளை முதல் 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற அறிவிப்பை ரத்து செய்ய கோரி தமிழக அரசிற்கு உள்ளூர் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரம் மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் தலைமை ஆசிரியர் மீண்டும் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டு அவர் கூடுதலாக கவனிப்பார் என அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். வேலூர் மாவட்டம் ஓட்டேரியில் உள்ள அரசு முத்தரங்கம் கலைக்கல்லூரி நுழைவாயில் முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் ஊதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசிற்கு வலியுறுத்தினர். விருதுநகரில் CITU மாநில தலைவர் சவுந்தரராசன் தலைமையில் நடைபெற்ற மாநில அளவிலான சம்மேளன நிர்வாக குழு கூட்டத்தின் போது அரசு போக்குவரத்து கழகங்களில் ஏற்படும் இழப்பை தடுக்க வரவுக்கும் செலவுக்கும் இடையேயான பணத்தை அரசு வழங்கினால் பாதி பிரச்சனையை உடனே தீர்க்க முடியும் என்று சவுந்தரராசன் தெரிவித்தார். மாநில குழு கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அரசு போக்குவரத்து ஊழியர்களுடைய பிரச்சனைகள் மிக நெடுநாட்களாக தீராமல் தேங்கி இருக்கிறது. போக்குவரத்து கழகங்களுடைய நிலையும் மகிழ்ச்சி கொள்ளத்தக்கதாக இல்லை. அரசாங்கம் ஏற்கனவே ஒத்துக்கொண்டிருக்கிற சில விஷயங்களையும் இன்னும் நிறைவேற்றாமல் இருப்பது வருத்தமளிக்கிறது. போக்குவரத்து கழகங்களை அரசு போக்குவரத்தாகவே பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். தனியார் என்கிற அந்த முயற்சி எந்த வடிவத்திலும் வரக்கூடாது. கான்ட்ராக்ட் முறையில் தொழிலாளிகளை அமர்த்துவது, பேருந்துகளை கான்ட்ராக்டுக்கு எடுப்பது, அல்லது நாம் பேருந்துகளை வாங்கி அதை கான்ட்ராக்டர் கையிலே கொடுத்து ஓட்ட வைப்பது, அல்லது மினி பேருந்துகள் என்கிற பெயரிலே தனியாருக்கு ஆயிரக்கணக்கான பர்மிட்டுகளை கொடுத்து கிராமங்களை இணைக்கிறோம் என்று செய்வது, இனிமேல் வேலைக்கு எடுக்கிற ஆட்கள் முழுவதும் அவுட்சோர்ஸ் மூலமாகத்தான் நாங்கள் வேலைக்கு பணிக்கு எடுப்போம் என்று சொல்லுவது, இது போன்ற எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது. சட்டமன்றத்திலேயே இது எங்களுடைய கொள்கை என்று அறிவித்திருக்கிற ஒரு அவலமும் நடந்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் செயல்பட்டு வரும் தனியார் லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் பணியாற்றும் கரும்பூர் பகுதியை சேர்ந்த ஹேம்நாத் என்பவர் மீது எதிர்பாராத விதமாக இரும்பு ஷட்டர் விழுந்து விபத்தில் அவர் தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். இது குறித்து CCTV காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பாபு என்பவரின் மருந்து கடையில் இளைஞர் ஒருவர் மருந்து வாங்க சென்றபோது கடை உரிமையாளரின் மனைவியின் செல்போனை அந்த இளைஞர் திருடி செல்லும் CCTV காட்சிகள் அடிப்படையில் போலீசார் அவரை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 15 நாட்கள் கண்களை கட்டிக்கொண்டு யோகாசனம் செய்து யோகா ஆசிரியர் குணசேகரன் உலக சாதனை படைத்துள்ளார். இவரது சாதனை ஹை ரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டு இவருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது.